நடிகை சரோஜா தேவி அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னும், அதற்காக அவங்க கிட்ட சத்தியமனு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகையான சரோஜா தேவி அவர்கள் இன்னைக்கு காலையில இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. 83 வயதான சரோஜா தேவி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருக்காங்க. அண்ட் அவங்களோட உடல் கூடிய சீக்கிரம் நல்லடக்கம் பண்ணப்பட போகுது. அவங்களுக்கு தொடர்ந்து திரை பிரபலங்களும் சரி, அரசியல் பிரபலங்களும் சரி அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தின ஏராளமான செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சரோஜா தேவி அவர்களுக்கு சமீப காலமாவே உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க டைம்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். இந்த தமிழ் மக்கள் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ் திரைப்படம் நமக்கு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு. நம்ம என்னைக்குமே அவங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். நம்மள தேடி யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி குடுங்க. சாப்பாடு குடுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பண தேவை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உடனடியா பணம் குடுங்க. ஏன்னா நம்மள நம்பி வந்திருக்காங்க. நம்ம வந்து வெறும் கையோட அவங்கள அனுப்பிறக்கூடாது. இத வந்து நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கங்க. அதே மாரி எனக்கு அப்புறம் சினிமால நம்ம ஃபேமிலிலேருந்து யாராவது போவீங்க அப்படின்னு ரொம்பவே நான் ஆசைப்பட்டிருந்தேன். பட் உங்க யாருக்கும் அந்த விருப்பம் இல்ல. நீங்க போகல. ஆனா உங்களோட மகன்களோ, மகள்களோ சினிமாக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, கட்டாயமா நீங்க வந்து அவங்கள அனுப்பி வைங்க. ஏன்னா அந்த சினிமா தான் நமக்கு இந்த அளவுக்கு பேரும் புகழும் வாங்கி குடுத்துச்சு. அண்ட் உங்களுக்கு யாராவது அந்த விருப்பம் இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு பண்ணுங்க. ஹீரோயின் தான் மட்டும் இல்ல, டைரக்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஒரு திரைக்கதை எழுதலாம். அவங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ண விடுங்க. இத வந்து நீங்க எப்போதுமே எனக்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க பையன்கிட்ட சத்தியமும் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல அவங்க இந்த மாரிலாம் தப்பா பேசாதீங்க. நீங்க நல்லபடியா தான் இருப்பீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. பட் யாருமே எதிர்பாராத நேரத்துல சடனா அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். கண்டிப்பா அவங்க என்ன சொன்னாங்களோ, அத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணி குடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க நடிகரும், இயக்குனருமான சுந்தர் சி அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல அவரோட குருநாதரான மணிவண்ணன் பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "அமதி பட டைம்ல தான் நான் சார்ட்ட போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அண்ட் அந்த ஒரு டைம்ல அவரோட ஸ்பான்டேனியஸ் கவுண்டராக இருக்கட்டும், அந்த திரைப்படத்த கொண்டு போன விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் மிகப்பெரிய அளவுல அட்மையர் பண்ணுச்சு. ஒரு அப்பா மாரி நான் அவர நினைச்சிருந்தேன். இன்னைக்கு நான் சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாட்டோட பருக்கையிலயும் என் பேர் இருக்கோ இல்லையோ, அவரோட பேர் கட்டாயம் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த சினிமாவ சொல்லிக் குடுத்து, மக்கள சொல்லிக் குடுத்து, இப்படிதான் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் குடுத்தது அவர்தான். மதகஜராஜா படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேரக்டர் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா நான் வாண்டடா எழுதினேன். ஏன் அப்படின்னா, அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சு. ஏனோ தெரியல, அந்த படத்துல அவர கண்டிப்பா நடிக்க வைக்கணும்னு மனசு சொன்னுச்சு. அதே மாரி நடிக்க வச்சிருந்தேன். அந்த படம் ரொம்ப தாமதமா ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஒருவேளை அப்பவே ரிலீஸ் ஆகியிருந்தா, அவருக்கு வந்து இது கடைசி படமாக இருந்திருக்கும். அவர என்னைக்குமே நான் மிஸ் பண்ணுவேன். என்னைக்குமே அவர் எனக்கு குருநாதர், சாமி மாரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு மணிவண்ணன் பத்தி ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.